அரிசி பருப்பு சாதம் கொங்கு ரீஜனில் ரொம்ப ஸ்பெஷல். அரிசி பருப்பு சாதத்தோட கத்திரிக்காய் வதக்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு அது கூட கடுகு, சீரகம் பொரிய விட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடிசாக இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலாம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கிட்டு சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடியெல்லாம் நம்ம மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் அரிசி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு ஒரு 2.5 மடங்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். மார்பிள் சைஸ் புளியை ஊற வச்சு அதை தண்ணியில் கரைச்சி நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். வேணாடி நம்ம வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விட்டு நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடும். கத்திரிக்காய் வதக்கலுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு பொரிய விட்டு அது கூட பொடிசாக இருக்கிற வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அதில் மசாலா பொருட்கள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம கத்திரிக்காய் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். இது ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இந்த மசாலா கத்திரிக்காயெல்லாம் கோட்டாக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இதை மூடிடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அரிசி பருப்பு சாதம் நல்லா விசில் வந்துடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பக்கம் கத்திரிக்காயும் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே அரிசி மாவு போல் உங்களுக்கு சேர்ந்தாப்பில் இருக்கணும்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் எங்கள் உப்பு எல்லாம் போதுமா செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அரிசி பருப்பு சாதம், கத்திரிக்காய் வதக்கல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.